இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் கார்டன் ரொம்ப சின்னது தான், ஆனால் எங்கள் கார்டனில் வந்துட்டு என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நந்தி வட்டம் பூ. ஆக்சுவலாக வந்து இந்த நந்தி வட்டம் பூ வந்து நாங்கள் ரொம்ப குட்டியாக வந்து இருந்தது. இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும். அதோட ரோஸ் அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் இது வந்து கண்ணில் வச்சா கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாயிடுமா. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கற்றாழை செடி இருக்குது, ஆரோவேரா செடி இருக்குது. அண்ட் அது நமக்கு யூஸ்ஃபுல்லும் கூட. அண்ட் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் செடி. இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து குட்டியாக தான் ஆக்சுவலாக வந்து மாதுளப்பழம் செடி வந்துட்டு பெருசாக மரம் மாதிரி வளரும். பட் வந்துட்டு இது வந்து ஹைப்ரிடு. இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தே வளர்ந்துடும். தொட்டாலே வந்து அது விழுந்துருங்க. அது பாருங்கள், நான் தொட்டானே ஒன்று விழுந்துருச்சு. ஆனால் பூவாக இருக்கிறது உயாது. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. இது செமையாக இருக்கும். அடுத்தது வந்து குரோட்டன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அழகாக இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மணி பிளான்ட் வந்து நிறைய பெருசாக வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரோவேரா, மறுபடியும் எங்கள் வீட்டில் நிறைய ஆரோவேரா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லிப்பூ செடி இருக்குது. மல்லிப்பூ செடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு பூலாம் நமக்கு தரும். அண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தான் நமக்கு வந்துட்டு வருது பூ. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மணி பிளான்ட் இருக்குது. மறுபடியும் மணி பிளான்ட் இருக்குது. ஆக்சுவலாக மணி பிளான்ட் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அண்ட் நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் ஃப்ரீயாக விடுறதுக்கு அதுக்கு ஹெல்ப் ஆகுது. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட மரம். அதனால கிறிஸ்மஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்கரேட் பண்ணதுக்கு. இது வந்து நல்லா ஹைட்டாக வளரும். அண்ட் வந்துட்டு மேலே ஏதாவது உங்களுக்கு ஒயர் ஏதாவது இருந்தால் வந்து வளர்க்காதீங்க, பிகாஸ் வந்து மேலே வளர்ந்து ஒயரை இடிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு, இந்த சைடில் வந்து நிறைய செடிகள் இருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட கருவேப்பிலை செடி இருக்குது. இது வந்து பிரஜனாவோடைய கருவேப்பிலை செடி. அண்ட் இங்கே எல்லாமே வந்து சில செடிகள் இருக்குது. எல்லாமே நார்மல் செடி தான். வந்து பார்த்திங்கன்னா இது பாதாம் செடி, இது பாதாம் மரம் இது ஆக்சுவலாக. அண்டு முருங்கை மரம் இருக்குது. கருவேப்பிலை செடி அங்கே இருக்கும் ஒன்று. இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோடைய கார்டனு ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. இங்கே நிறைய ரோஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோஸ் செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடி. இது எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க ரொம்ப குட்டி செடி, பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே இருக்கும் ஒரு செடி. இங்கே வந்துட்டு லெமன் செடி இருக்குது. லெமன் செடி, எலுமிச்சப்பழம் செடி. இதுவுமே வந்து ரோஸ் தான். அண்ட் இது வந்து மல்லிப்பூ செடி. இது குரோட்டன்ஸ். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே. அண்ட் இதுவுமே வந்து குரோட்டன்ஸ் தான். இது வந்து துளசி. இது நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மல்லிப்பூ செடி. இதுவுமே மல்லிப்பூ தான். இங்கே ஒரு மரம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரமாக. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த நெல்லிக்காய் மரத்தை. இது வந்து ஹைபிஸ்கஸ் செடி. எவ்வளோ ஒயிட் கலர் அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து துளசி செடி. இதுவுமே இங்கே பாருங்கள், ஹைபிஸ்கஸ் வந்து எவ்வளோ குட்டியாக வந்து வளர்ந்துருக்கு. அது மொட்டு.
மேலே இருக்கிறது வந்து கற்பூரவள்ளி செடி அண்ட் அது வந்து குரோட்டன்ஸ் தான் அது. ஆனால் அதில் ஏதோ இருக்குது, பட் எனக்கு தெரியல கரெக்டாக. இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு செடியெலாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் இதுவுமே மணி பிளான்ட் தான். நிறையா வந்து மணி பிளான்ட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தொட்டி வச்சுருந்தோமேனா இந்த மாதிரி குச்சி வச்சுருப்போம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மழை வந்துச்சுன்னா இங்கே வந்து நிறையா தண்ணி வந்து தேங்கிடும். அண்ட் இதுக்குள்ளே வந்து நாங்கள் கல்லும் வச்சுருக்கோம். இது வந்து சப்போர்ட்காக தான் இப்படி வச்சுருக்கோம். அண்ட் மழை வந்துச்சுன்னா அந்த கல் இப்படி வச்சுருந்தா தண்ணி வந்து நல்லா தேங்காது. எல்லாத்துலேயுமே அது மாதிரி தான் வச்சுருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் தான். அண்ட் இது ஏதோ செடி, பட் எனக்கு அது கரெக்டாக தெரியலைங்க. பட் இந்த செடியில் வந்து ஒரு இது வந்து க்யூட்டாக இருக்கும், பட் இது முள்ளாக இருக்குது. ஸோ தட் முள் செடின்னு வச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை ஆரோவேரா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. இது ரொம்ப வந்து காஞ்சி போய் கருவாடாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது குரோட்டன்ஸ் தான் அதான். அண்ட் இங்கேயுமே ஒரு மணி பிளான்ட் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய மணி பிளான்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து நிஜமான வந்து ஃப்ளவர் கிடையாது. இது ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இதில் வந்து காஞ்சி போன ஒரு இலைலாம் வந்து இதில் போட்டு அதுக்கான ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா ஸ்மெல் வர்றதுக்கு. நம்ம வீட்டில் ஷோக்கு நல்லா வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் எங்களுடைய பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இங்கே நிறைய அப்படியே அங்கெல்லாம் வந்து வயல்லாம் இருக்கும், பட் வந்து நாங்கள் போக முடியாது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே க்ரீனிஷாக இருக்குது, ஃபுல்லாகவே அப்படி க்ரீனாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி க்யூட்டான கோழி. இது வந்து பிரஜனாதோ நிஷாந்தோடது கோழி. முட்டை கூட நிறைய வச்சு குஞ்செல்லாம் வந்து நிறைய பொரிச்சிச்சு. அது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கோழி ரொம்ப பிடிக்கும். இதுவும் அந்த ஒயிட் கலர் கோழியும் ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எங்களுடைய இவ்வளோ தாங்க எங்களோட கார்டன். எங்கிட்ட இருக்கிற கார்டன் இவ்வளோ தான். நாங்கள் கார்டன்லாம் வச்சுருக்கோம். யார்கிட்டலாம் நிறைய மணி பிளான்ட்ஸ் இருக்குது, நான் வச்சுருக்க செடி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து இது எல்லா செடியுமே வந்து ஆக்சுவலாக நான் தான் வளர்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுறீங்க அண்ட் ஆலில் வச்சுருங்க. பாய்.